சற்று முன்னர் பசில் ராஜபக்சவை கைது செய்ய பிடியாணை உத்தரவு. 2 கோடி ரூபாயை கொள்ளையிட்ட முன்னாள் அமைச்சரின் மகன் சற்று முன்னர் அதிரடி கைது வெளியாகும் பின்னணி. செம்மணியில் நாளை வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம். ஜனாதிபதி அனுரவின் பங்கேற்புடன் இலங்கை பொது சுகாதார சேவையின் 100 ஆண்டு கொண்டாட்டம். கோப் அறிக்கைகளை அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துவதற்கு எதிராக சாணக்கியன் எம்பி கடும் எச்சரிக்கை. சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை. தொலைதூர பயணம் இனி வசதியாகும் 600 சொகுசு பேருந்துகள் கொள்வனவு செய்ய அமைச்சரவை கொடுத்த அனுமதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். வெளிநாட்டில் இப்பொழுது வாழ்ந்து வரும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ்கில் பகுதியில் இருக்கும் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் காணி வாங்கப்பட்ட விவகாரம் குறித்து காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த வழக்கில் பசில் ராஜபக்ச நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு அவரது வெளிநாட்டு பயணத்திற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதேவேளை குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சீன நாட்டவருக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் பணத்தை திருடிய சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் கொழும்பு கொள்ளுப்பிட்டிய போலீசாரால் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 21 வயதுடையவர் என்பதோடு இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு தெற்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி லூசன் சூரிய பண்டாரவின் பணிப்புரையில் கொள்ளுப்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் லலித் ஜிலோகம தலைமையிலான அதிகாரிகள் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிட வேண்டியது. ஆன்லைன் மூலமாக பொருட்களை வீடுகளுக்கே கொள்வனவு செய்வோரை குறிவைத்து நடத்தப்படும் இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிக அவதானத்தோடு செயல்படுமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் ஊடாக கொள்வனவுக்காக பதிவு செய்யாத பொருட்கள் விநியோகிக்கப்படும் போது 3ஆம் தரப்பினரால் எடுக்கப்படும் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இவ்வாறான இணைய மோசடிகளில் பதிவு செய்யப்படாத பொருளை ரத்து செய்ய வேண்டும் என்ற குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் செயலி ஊடாக இணைய இணைப்புகளை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த இணைப்பை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக ரகசிய குறியீட்டை எடுத்து உங்கள் தரவுகளை கையாளக்கூடிய செயலி கோப்புகளை மோசடிக்காரர்கள் பதிவிறக்கம் செய்ய வைப்பதன் மூலம் தொலைபேசி கணனியில் உள்ள தரவுகளை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். போலியான விநியோக முகவர்களும் நேரடியாக வந்து பொருள் கொள்வனவுக்கான பதிவை ரத்து செய்வதாக தெரிவித்து இணைப்பை அணுகுமாறு சொல்லி வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தரவுகள் மோசடிக்காரர்களால் திருடப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. அறிமுகம் இல்லாத நபர்கள் அனுப்பும் இணைப்புகளை அணுகுவதையோ ஒருமுறை பயன்படுத்தும் கடவு சொல் மற்றும் பின் எண்களை பகிர்வதையோ தவிர்க்குமாறும் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் விநியோக முகவரின் அடையாளத்தை நேரடியாக உறுதிப்படுத்துமாறும் மோசடி குறித்து சந்தேகம் ஏற்படின் உடனடியாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு போலீசார் மற்றும் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை நாளைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நேரடியாக பார்வையிட உள்ள நிலையில் சர்வதேச நீதி கோரி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். தெரிவு செய்யப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலய பிரதிநிதிகளும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்ற செம்மணி புதைக்குழியை நாளை பார்வையிட உள்ள நிலையில் சர்வதேச நீதி கோரி காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. நீதிக்காக நடக்கவுள்ள இந்த போராட்டத்தில் உறவுகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொது மக்கள் என அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு வடகிழக்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி அழைப்பு விடுத்துள்ளார். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க உறுதிப்படுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட மொத்தமாக 31 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவங்களுக்கு தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அமைச்சு பொறுப்பிலிருந்து ஹர்சன நாணயக்கார உடனடியாக விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையிலேயே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது.
நுவரெலியாவில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றி இயக்கப்பட்ட 3 பேருந்துகளை போலீசார் மடக்கி பிடித்ததோடு மேலதிக பரிசோதனைக்காக எரிபொருள் மாதிரிகளையும் அனுப்பியுள்ளனர். நுவரெலியா தலைமையக போலீசின் போக்குவரத்து பிரிவினர் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையில் நானுஓயா, மார்காஸ் தோட்ட மற்றும் பொரலாந்த வழித்தடங்களில் இயங்கிய 3 பேருந்துகள் இவ்வாறு சோதனையில் சிக்கியுள்ளது. டீசல் விலை உயர்வு காரணமாக வாகனங்களில் மண்ணெண்ணெய் கலப்படம் செய்யப்படுவது விசாரணையில் அம்பலமாகியுள்ளதோடு இவ்வாறான முறைகேடுகள் வாகனத்தின் எஞ்சினை பழுதடைய செய்வதோடு திடீர் தீ விபத்துக்களுக்கும் வழிவகுக்கும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆய்வறிக்கை வந்ததும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் நுவரெலியாவில் இந்த சோதனைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொது சுகாதார சேவையின் நூற்றாண்டு விழா நேற்று காலை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நடந்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தின் முதல் கள சுகாதார பிரிவாக 1926இல் களத்துறை தேசிய சுகாதார பிரிவு நிறுவப்பட்டதோடு இலங்கையின் பொது சுகாதார சேவை ஆரம்பமாகியது. இன்று பொது சுகாதார சேவையானது 362க்கும் மேற்பட்ட சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான வலையமைப்பாக வளர்ந்துள்ளது. இதில் பொது சுகாதார குழுக்கள் இந்த சேவையின் முதுகெலும்பு திகழ்கின்றதும் குறிப்பிட வேண்டியது. பொது சுகாதார சேவையானது பெருமைமிக்க வரலாறு, நம்பகமான நிகழ்காலம் மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை கொண்ட ஒரு துறை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிஸ் அங்கு கருத்து தெரிவித்துள்ளார். சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளாலேயே குறிப்பிடத்தக்க பல சாதனைகள் சாத்தியமாகியுள்ளதாகவும் அவர்களின் பங்களிப்பை பாராட்டியுள்ளார். அண்மையில் ஏற்பட்ட அனைத்து தொற்று நோய்கள் மற்றும் பேரிடர் சூழ்நிலைகளின் போதும் சமூக சுகாதார பணியாளர்கள் வெளிப்படுத்திய அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நலிந்த ஜேதிஸ் நன்றியோடு ஏற்றுக்கொண்டார். 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி கொடுத்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச முதலீட்டு திட்டத்தின் கீழ் 49 தொடக்கம் 54 இருக்கைகள் உள்ள பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக 14,400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. 2025-2026 வீதி பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகள் குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகள் மிகவும் பொருத்தமானவை என்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து புதிய தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த யோசனையை பதில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அமைச்சரவையில் முன்வைத்திருந்தார். பாராளுமன்ற மேற்பார்வையில் பக்கச்சார்பில்லாத தன்மையும் வெளிப்படை தன்மையையும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி பொது நிறுவனங்கள் தொடர்பான பாராளுமன்ற குழுவை தெரிவு செய்தோ அல்லது அரசியல் ஆயுதமாகவோ பயன்படுத்தக்கூடாது என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் எச்சரித்துள்ளார். பொது நிறுவனங்களில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் கோப் முக்கிய பங்கு வகிப்பதோடு அதன் அறிக்கைகள் சுயாதீன விசாரணைகளுக்கு அடிப்படையாக இல்லாமல் அரசியல் இலக்குகளுக்கு அதிகளவில் பயன்படுத்தப்படுவது கவலை கொடுக்கின்றது என்றும் இவர் தெரிவித்துள்ளார். ஒரு கோப் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதும் விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பும் எந்தவொரு நீதிமன்றமும் பொறுப்பை தீர்மானிக்கும் முன்பும் தனி நபர்களையோ நிறுவனங்களையோ பகிரங்கமாக கண்டிக்க கூடாது என்றும் உரிய நடைமுறை மற்றும் குற்றமற்றவர் என்ற அனுமானம் மதிக்கப்பட வேண்டிய அடிப்படை கோட்பாடுகள் என்று சாணக்கிய நம்பி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.